இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கற்பனைகளை கொடுக்கும்போது இப்படியாக ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு ஸ்தோத்திரம் 1000 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வார். அப்படின்னா 1000 தலைமுறை வரைக்கும் கர்த்தருடைய இரக்கத்தை தலைமுறை தலைமுறையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரில் அன்பு கூற வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும், கர்த்தரை நேசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிற அவருடைய வார்த்தைகள், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கற்பனைகள், அந்த கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவரை நேசிப்போம், கற்பனைகளை கைக்கொள்வோம், கர்த்தரிடத்திலிருந்து தலைமுறை தலைமுறையாக இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.